வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஏதாவது தெரியுமா கார்த்திக்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழகப்பா மாமா ஃபோன் பண்ணுவார். அங்கே இருக்க நிலைமையை கண்காணிச்சு அவரை ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன். அவர் மாட்டிக்காம என்னன்னு கரெக்டாக பார்த்து சொல்லிடுவார்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. சரி. வெண்ணிலா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், உன்னை நிரந்தரமா மேல அனுப்பிடுறேன். ஓம் காளிகாயே நமக, ஓம் ருத்ரதேவியே நமக. காளிகாயே நமக, ஓம் மகாகாளியே நமக. ஓம் 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 வெற்றி வெற்றி, ஜெயிச்சிட்டான். மோகினி ஜெயிச்சிட்டான். மோகினி ஒரு குறையும் இல்லாம நான் சொன்ன விஷயத்தை முடிச்சிட்டான். வெண்ணிலா பாழும் கிணத்துக்குள்ள போய் சேர்ந்துட்டா. மோகினி அவளை தூக்கி கிணத்துல இட்டுட்டா. உண்மையிலேயே என்னால நம்பவே முடியல. நாங்க எத்தனையோ திட்டம் போட்டு எத்தனையோ பூசாரிகளை வர வச்சு பூஜைகளை நடத்தி இருக்கோம். இது வரைக்கும் இப்படி நடந்ததே இல்ல. நீங்க தான் எல்லாத்தையும் ஒரே தடவையில நடத்தி கொடுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்க. நம்ப முடியலையா? நீங்க தைரியமா நாளைக்கு காலையில இறைவனடி சேர்ந்துட்டான்னு வெண்ணிலாவோட போட்டோவை போட்டு பேப்பர்ல விளம்பரம் கொடுங்க. அப்புறம் ஒரே ஒரு சந்தேகம் சாமி. என்ன? இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? வெண்ணிலா செத்துட்டாளா இல்லையான்னு? அதெல்லாம் இல்ல. நீங்க சொல்லும் போது நாங்க நம்பாம இருப்போமா? முத்தரச வெண்ணிலா அப்படி செத்து போனதுனால ஏதாவது பிரச்சனை பண்ண மாட்டானா? அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. முத்தரசன் தான் வெண்ணிலாவோட சாவுக்கே காரணம். அப்படி இருக்கும்போது முத்தரசன் எப்படி தகராறு பண்ண முடியும்? நீங்க தான் நியாயமாயிட்டு தகராறு பண்ண வேண்டியது. அட பாவி, இப்படி அநியாயமா உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் கொன்னுட்டியே அப்படின்னு நீங்க தான் சண்டை போடணும். எப்படி சொல்றீங்க? முத்தரசனுக்கும் வெண்ணிலாவுக்கும் நடந்த சண்டையில அந்த ரிசல்ட்டே கலகலத்து போயிருக்கு. ரிசல்ட்ல வேலை செய்யறவங்க மாத்திரம் அல்ல, அவட தங்கி இருந்த அத்தனை பேரும் இவங்க சண்டை போட்டதுக்கு சாட்சி சொல்லுவாங்க. போலீஸ் வந்தாலும் சரி, வேற யாரு வந்தாலும் சரி, அத்தனை பேரோட சாட்சியும் இவங்களுக்கு, குறிப்பா முத்தரசனுக்கு எதிராக தான் வரும். அதனால வெண்ணிலா மனசொடைஞ்சு போய் கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு போலீஸ் கேஸ முடிச்சிடும். அதோட வெண்ணிலா கதை மொத்தமாயிட்டு முடிஞ்சிடும். ரொம்ப திருப்தியா இருக்கு சாமி. வெண்ணிலாவோட கதை ஒரு வழியா முடிஞ்சது. என் ரூட் கிளியர் ஆயிடுச்சு. அண்ணி, என் ரூட் மொத்தமா கிளியர் ஆயிடுச்சு. அப்போ கூடிய சீக்கிரம் அடுத்த முகூர்த்தம் எப்போன்னு பாத்தரலாம், அப்படிதானே ஸ்வேதா? ஆமா, அதுல உங்களுக்கு சந்தேகம் வேறையா? அட பாத்தியாடி, இப்பவே புது பொண்ணோட கலை வந்துருச்சு. அட பாவிங்களா, கொஞ்சம் கூட ஈவிரக்கு இல்லாம பண்றீங்களா கொலைகாரங்களா? ஒருத்தி செத்துட்டான்னு சொல்லி கூத்தும் கும்மாளமா அடிக்கிறீங்களேடா. இதுல என் பொண்டாட்டி வேற கூட்டு. வெண்ணிலாவுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கணும். அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. எப்படி? அதான் என்ன பண்ணுவேன்? மருது, என்னன்னு போய் பாரு. என்ன மருது,
யாரும் இல்லம்மா. யாரு வந்தா என்ன, உங்க விஷயத்தை ഞാൻ மொத்தமா முடிச்சு கொடுத்துட்டேன். நீங்க கேட்டதை ഞാൻ நடத்தி கொடுத்துட்டேன். அதுவும் நல்லபடியா ஒரு குறையும் இல்லாம நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நடத்தி கொடுத்துட்டேன். ஆமா சாமி, எங்க வாழ்நாள் பூரா இதை நாங்க மறக்க மாட்டோம். மிகப்பெரிய காரியம் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி சாமி. நன்றி சாமி. ஸ்வேதா, இனிமே ஸ்வேதா தான் உங்க வீட்டோட ஆஸ்தான மருமகள். என்னண்ணே? சீக்கிரமா. சரி வாங்க. சரி வாங்க. நான் என்ன மாமா. பண்ணுவேன் ஏது மாமா என்னாச்சு மாமா? கார்த்தி, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு கார்த்தி. என்னாச்சு? பிரச்சனையா? என்னன்னு சொல்லுங்க மாமா. அங்க பூஜையை நான் பார்த்துட்டு இருந்தேனா, அப்போ வெண்ணிலா பாழும் கிணத்துக்குள்ள போய் சேர்ந்துட்டா. மோகினி அவளை தூக்கி கிணத்துல இட்டுட்டா. போலீஸ் வந்தாலும் சரி, வேற ஆறு வந்தாலும் சரி, அத்தனை பேரோட சாட்சியும் இவங்களுக்கு, குறிப்பா முத்தரசனுக்கு எதிராக தான் வரும். அதனால வெண்ணிலா மனசொடைஞ்சு போய் கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு போலீஸ் கேஸ முடிச்சிடும். என்ன மாமா? எப்படி மாமா அது? அண்ணன் கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுற மாமா, நல்லதானே இருக்குன்னு சொன்னாரு. அதுக்குள்ள வெண்ணிலா நீ எப்படி மாமா தூக்கிட்டு போயிருக்க முடியும்? அதுவும் அண்ணன் பக்கத்துல இருக்கும்போது. அதான் எனக்கும் புரியல கார்த்தி. அப்போ அந்த மோகினி அண்ணன் ஏதாவது பண்ணிருக்குமா? அன்னைக்கு ஏதாவது ஆயிருக்குமா? கார்த்திக், பதட்டப்படாம கொஞ்சம் ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுங்க. கேளுங்க. கரெக்ட் கரெக்ட். சரி. போடு 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 போடு. ரிங்கு போயிட்டே இருக்கு மாமா. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. வெண்ணிலாக்கு போன் பண்ணு. வெண்ணிலாக்கு போன் பண்ணு. சரி. வெண்ணிலா. அண்ணா நீ யாராவது போன் எடுங்க. உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணும் புரியலையே. மாமா அண்ணியும் போன் அட்டெண்ட் பண்ணல மாமா. மறுபடியும் மாப்பிள்ளை நம்பருக்கு ட்ரை பண்ணு. சரி மாமா. என்ன மாமா இப்படி ஆயிடுச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அண்ணன் கிட்ட பேசினேன். இப்ப போன் பண்ணா எடுக்க மாட்டேன்றாரு மாமா. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்குமோன்னு பயமா இருக்கு மாமா. ஐயோ, என்ன பண்றது இப்போ? ஒண்ணும் புரியலையே. மாமா வேணா அண்ணன் தங்கி இருக்க அந்த ரெசார்ட்டுக்கு போன் பண்ணலாமா? பண்ணுங்க பண்ணுங்க. பண்ணுங்க. நம்பர் இருக்கா? இருக்கு மாமா. படு படு படு. ஐயோ யாருமே எடுக்க மாட்டேன்றாங்களே. யாராவது போன் எடுங்களே. ஹலோ. ஹலோ ஹலோ, முத்தரசன் ரூம்ல இருக்காரான்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? மிட் நைட்லயே ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதே. ஹலோ ஹலோ ஹலோ, உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்க. கொஞ்சம் ப்ளீஸ்ங்க அவரை காப்பாத்துங்க, ஹெல்ப் பண்ணுங்க. அவர் ரூம்ல இருக்காரான்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ். எதுவா இருந்தாலும் மார்னிங் கால் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ ஹலோ.
என்னாச்சு கார்த்தி? போன் எடுத்துட்டு எதுவும் பேச மாட்டேன்றாங்க மாமா. ஹலோ ஹலோ ஹலோ, என்னாச்சு? லைன்ல இருக்காங்க மாமா, யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க மாமா. ஹலோ, யாராவது பேசுங்க. ஹலோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணட்டும்? ஹலோ ஹலோ, ஐயோ இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலையே. கார்த்தி, நம்ம கோயிலுக்குள்ள இருக்கோம். வெண்ணிலாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நாம இந்த பூஜையே பண்றோம். நாம இக்கட்ல இருக்கிறப்போ அந்த கடவுளை நம்புறதை தவிர இப்ப வேற வழியே இல்ல கார்த்தி. முழுக்க முழுக்க நாம கடவுளையே நம்புவோம். இந்த துர்காதேவி பூஜை முடிஞ்சதுன்னா கண்டிப்பா ஒரு மாறுதல் வரும்னு என் மனசுக்கு படுது கார்த்தி. நானும் வீட்டுல பயந்துகிட்டு தான் இருந்தேன். ஆனா இங்க நடக்கிற பூஜையும் பக்தி பரவசத்தையும் பாக்குறப்போ வெண்ணிலாவை காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு கார்த்தி. எப்படியாவது இந்த ஆத்தா வெண்ணிலாவையும் முத்தரசனையும் காப்பாத்துவா. வா, நம்ம பூஜையில கலந்துக்கலாம். வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. கார்த்தி, நம்பிக்கையோட இரு. எதுவும் ஆகாதுன்னு நம்பு. கண்டிப்பா நல்லது நடக்கும். அண்ணனும் அண்ணியும் முறையா வீட்டை விட்டு கிளம்பியிருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நம்பூதிரி வேற ஏதோ மோகினி அமுச்சு விட்டுருக்கேன்னு சொல்றோம். இது உண்மையா இருந்து அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்திருந்ததுன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா துர்காதேவி, நீதான் எல்லா பிரச்சனையில இருந்தும் அவங்கள காப்பாத்தணும். அண்ணனுக்கும் அன்னிக்கும் அந்த மோகினியால எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது. அவங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அவங்க சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா வந்த அந்த மோகினிய ஏதாவது பண்ணுமா? அந்த மோகினியை அடிச்சு விரட்டுமா? இன்னும் கொஞ்ச நேரம் தான் நீ இந்த உலகத்தை விட்டு போற. வெண்ணிலா, போயிட்டு வரியா? உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஆனா எனக்கே சவாலா இருக்கிறவளை கொண்டு வந்து தூக்கி வீசுற சுகம் இருக்கே, அது ஒரு தனி சுகம். போயிட்டு வா வெண்ணிலா. யாரு நீ? எதுக்காக இவளை காப்பாத்தின? ஏய், கத்தாத. இவ என் தங்கச்சி. இவளை நான் காப்பாத்தாம வேற யாரு காப்பாத்துவா? விட மாட்டேன், விடவே மாட்டேன். நான் கொல்லணும்னு நினைச்சவள நீ காப்பாத்துறியா? விட மாட்டேன். ஒழுங்கா இதுல இருந்து ஒதுங்கிக்கோ. முடியாது, என்னால ஒதுங்க முடியாது. நான் இறந்ததுக்கு அப்புறம் என் கணவர் இவள முழு மனசோட கல்யாணம் பண்ணிருக்காரு. அவங்க கணவன் மனைவியா என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு எப்பவும் நான் துணையா இருப்பேன். அவங்க சந்தோஷமா இருக்கிறத தடுத்த அவ்வளவுதான். வேண்டாம், விலகி போயிடு. ஏற்கனவே இவ விஷயத்துல ஏகப்பட்ட தடை,
அதுக்காக தான் நான் இவ்வளவு கொல்ல தீர்மானிச்சேன். இப்ப நீயும் வந்து தடுக்கிறியா? நான் எனக்கு இட்ட கட்டளைய செஞ்சு முடிக்கணும். விடு, தள்ளி போயிடு. அது உன்னால முடியாது. நீ விலகி போ. என் தங்கச்சியை நான் காப்பாத்தியே தீரணும். இவளோட நல்ல வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். நீ விலகி போயிடு. என்ன நல்ல வாழ்க்காது இதுன்னு? நீயே செத்தவளோட ஆவி. உனக்கு என்ன மத்தவங்கள பத்தின அக்கறை? ஒழுங்கு மரியாதையை தள்ளி போயிட. முடியாது. நீ தள்ளி போ. என்னையே அடிக்கிறியா? என் சக்தி என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ அநியாயத்துக்கு தோண போற சக்தி. நான் நியாயத்துக்கு பக்கத்துல நிக்கிற சக்தி. உன்னால என்னை எதுவுமே பண்ண முடியாது. என்னால உன்னை எதுவும் பண்ண முடியாதா? உன்னை என்ன பண்றேன் பாரு. வெண்ணிலா, 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 இன்னும் கொஞ்சம் தூரம் தான். உன்னை நிரந்தரமா மேல அனுப்புறேன். வெண்ணிலா, 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 எங்க போயிட்ட? எங்க போயிட்ட வெண்ணிலா? ஐயோ வெண்ணிலா, உன்னை என்னால கண்டுபிடிக்க முடியலையே. உனக்கு சரியான இடம் கிடைச்சிருச்சு வெண்ணிலா. கிணத்துக்கு அடியில போய் சமாதி ஆகி இருக்க வேண்டியவன் இதுல படுத்து உயிரோடு சமாதியாக.